கைஸ், வெல்கம் டு ஹரித் டாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறப்போ நிறைய கேள்வி கேட்போம். ஸோ கேள்வி கேட்குறது ஒரு ரொம்ப அழகான விஷயம். ஸோ என்னோடய டாபிக் அதை பற்றி தான். நிறைய கேள்வி கேட்குறது தப்பே கிடையாது. நிறைய கேள்வி கேளுங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் எண்ட்லெஸ்ஸாக நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ நம்ம பேரண்ட்ஸும் ஸ்கூலும் தான் அந்த கேள்வி கேட்குற க்யூரியாசிட்டியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறதுனாலையோ இல்லைனா கேள்வி கேட்குற மைண்ட் செட்டில் இருக்கிறனாலே அது தப்பே கிடையாது. இந்த என்விரான்மெண்ட்டு தான், நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் தான் தப்பு. ஸோ நம்ம சில்லியான கொஷின் கேட்குறோம், வாய மூடு, நீ ஒரு மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸோ இல்லை நம்மளோட சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டோ கேட்குறப்போ நம்ம வாய முடிப்போம். நம்மளோட க்யூரியாசிட்டி, நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி அங்கேயே தடைப்படுது. அதாவது கொஷின் கேட்குறது ரொம்ப நார்மல். அது முதல்ல தப்பே கிடையாது. சரி, அது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எனார்மஸாக நீங்கள் கொஷின் கேளுங்க, உங்களுக்கு தோன்றதெல்லாம் கேளுங்க. அப்போ தான் விடை கிடைக்கும். அதாவது அடுத்தவங்க உங்களை டம்புன்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கேள்வி கேட்காமல் இருக்காதீங்க. கேள்வி கேட்க கேட்க தான் புதுசாக விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் கேள்வி கேட்குறது தப்பே கிடையாது. ஸோ கொஷின் கேட்குறதுல ரொம்ப க்யூரியஸாக இருங்க. நம்ம கொஷின் கேட்கறதுனால நம்ம கூலாக தெரிய மாட்டோம், கெத்தாக தெரிய மாட்டோம் அப்படின்றதுக்காக உங்களோட கேள்விகளை அடக்காதீங்க. கேள்விகளை எப்போ வெளியில் எழுப்புறீங்களோ அப்போ தான் நிறைய விடைகள் வெளியில் வரும், குழப்பத்துக்கு தீர்வும் வரும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க, கண்டிப்பாக எடுத்து பேசுகிறேன். அப்படி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ்டர் ஹரித்ன்ற சேனலை. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.